வடசென்னை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலின் போது திமுக மற்றும் அதிமுகவினரிடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். அங்கு என்ன நடக்கிறது, மேலும் விவரம்? பிரியங்கா வணக்கம். ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்கள் சென்று இன்றைய தினம் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். இந்த நிலையிலே தான் சென்னை வடசென்னை பொறுத்தவரையிலே அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ என்பவர் போட்டியிடுகின்றார். திமுக சார்பில் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி போட்டியிடுகின்றார். இருவரும் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக டோக்கன் பெற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிமுக சார்பில் வேட்பாளர் நேரடியாக சென்று டோக்கன் பெற்றதாகவும், ஆனால் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் நேரடியாக சென்று டோக்கன் பெறாமல் ஆள் வைத்து டோக்கன் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தேர்தல் விதிமுறைகளின்படி வேட்பாளரை சம்பந்தப்பட்டவர் யாரோ அவரே சென்றுதான் டோக்கன் வாங்க வேண்டும் என்று விதிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே முன்கூட்டியே அதிமுகவினர் டோக்கன் பெற்றதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் டோக்கன் பெற்று தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் திடீரென்று அதற்கு பிறகு, அதாவது அதிமுகவினர் வந்ததற்கு பிறகாக வந்த திமுகவினர் முன்னே சென்று அவர்களுக்கு முன்னதாக எங்களுடைய மனுவை நீங்கள் ஏற்க வேண்டும், நாங்கள் அந்த வேட்புமனுவை கொடுக்க வந்திருக்கின்றோம், எங்களுடைய மனுவை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. எனவே இந்த இடத்திலே அதிமுக மற்றும் திமுக நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் திரையிலே பார்க்கின்றோம், திமுக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் இருக்கிறார். அதே போல சிட்டிங் எம்பி கலாநிதி வீராசாமி இருக்கின்றார். சென்னை மாநகர மேயர் பிரியா அவர்கள் இருக்கின்றார். இவர்கள் தவிர சில சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக சார்பிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ராயபுரம் மனோ, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதே போல தற்போது போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ராயபுரம் மனோ, அதே போல முன்னாள் எம்பிக்கள் உள்ளிட்ட சில நிர்வாகிகளும் உடன் வந்திருக்கிறார்கள். அதிமுக சார்பில் அவர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேட்புமனுவை யார் முதலில் தாக்கல் செய்வது, அதிமுகவா திமுகவா என்று ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் இருவரும் மாறி மாறி அவர்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய மனுவைத்தான் முதலிலே நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து வாக்குவாதத்திலே அதிகாரியிடம் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிகாரி அவருடைய மேல் அதிகாரியிடம் போன் செய்து அவரிடம் விளக்கம் பெறக்கூடிய அந்த காட்சியும் நாம் தற்போது திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான ஊடகங்கள் புடைசூழல் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக மற்றும் திமுக நிர்வாகிகளிடையே முதலில் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்வது என்று தொடர்ந்து வாக்குவாதம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. விதிகளின்படி நேரடியாக வேட்பாளரே வந்து டோக்கன் வாங்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆனால் திமுக சார்பில் வேட்பாளர் நேரடியாக வந்து வாங்கவில்லை என்றும், அவருக்கு மாற்றாக அவரது உதவியாளர் அவரின் பெயரிலே வந்து பெற்றதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுக சார்பில், அதாவது ராயபுரம் மனோ சார்பில் அவரே வந்து டோக்கன் பெற்றதாகவும், அடுத்ததாக தங்களைத்தான் அழைக்க வேண்டும், ஆனால் தாமதமாக வந்த திமுகவினரை உள்ளே அழைத்து அவர்களுடைய வேட்புமனுவை பெறுவது எந்த வகையில் நியாயம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அவரது தரப்பினர் அதிகாரியிடம் கோஷமிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது போர்ஜரி, இதை ஒற்றுக்கொள்ள முடியாது, விதிகளின்படி அதிகாரி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதே நேரத்தில் திமுக சார்பில் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் அனுப்புங்க, மேல 3 பேர் அனுப்புங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.